உறுதியாக நாங்கள் இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு எங்க கட்சிக்கு உரிய எப்ப முடிவெடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். அதனால இது ஒரு கேள்வியே கிடையாது. களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல களத்துல இறங்கி விளையாடுவீங்கன்னா விளையாடுவோம், கண்டிப்பா விளையாடுவோம். தேர்தல் அறிக்கை புக்கு நாங்க ரெடி பண்ணோம். கூட்டணிக்குள்ள போகும்போது கூட்டணியோடு சேர்ந்துதான் எங்களுடைய அறிக்கையும் இருக்கும். உறுதியாக நாங்கள் இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அந்த பட்சத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்பவர்களிடம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னு கண்டிப்பா மக்களுக்காக கோரிக்கை வைப்போம். திருப்பி பேசுறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. நான் கண்ணியத்தை காப்பாத்துறேன், புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்துதான் நான் பேசுவேன். கண்ணியத்தை காப்பாத்துறேன். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. எப்படி வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசலாம் கிடையாது. இன்னைக்கு இங்க எவ்வளவு பிரச்சனை, ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்காங்கல்ல, நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஸ்டெர்லைட்ல அந்த ஆலையில யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் கையூட்டு பெற்றிருக்காங்க, ஊழல் பொறிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுல தேமுதிக இடம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதா? அதிகாரப்பூர்வமா இப்ப என்னுடைய இப்ப என்னுடைய பயணம் நான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாக்குறீங்களா? இது முடியறதுக்கு 3ஆம் தேதி ஆகும். காலதாமதம் பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இருங்க, காலதாமதம் என்ற கருத்து பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. இருங்க, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? வேட்புமனு தாக்கல் செய்யற டேட் கொடுத்துட்டாங்களா? ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. எதுவுமே இல்ல. ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கூட இன்னும் அறிவிக்கலைங்க. எக்ஸ்டென்ஷன் இன்னும் 10 நாட்கள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அது முடிஞ்சு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிக்கணும். அதற்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் அந்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாம் மார்ச் மாசம் தான் தொடங்க இருக்கு. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்கு. காலதாமதம் எங்களுக்கு இல்லை, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு தான். எங்களுக்கு எங்க கட்சிக்கு உரிய எப்ப முடிவெடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். நீங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல முக்கிய நிர்வாகி எல்லாருமே போட்டி போட்டிருக்கோம். கேப்டன் போட்டி போட்டிருக்காரு, நான் போட்டி போட்டிருக்கேன், விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்காரு, சுதீஷ் போட்டி போட்டிருக்காரு, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போட்டி போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு கேள்வியே கிடையாது. களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு விளையாடுவோம், கண்டிப்பா விளையாடுவோம். உரிய நேரம் வரும்போது ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அறிக்கைகள் கொடுக்கிறோம். அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விஷயங்கள் நல்லபடியாக தடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு தடுக்கப்படணும். அவங்களும் முயற்சி எடுத்து செய்யறாங்க. இப்போ அந்த மதுரையில நடந்த ஒரு பெண்ணுடைய கொலை, அது ஆக்சிடென்ட்னு அதை முடிக்க பார்த்தாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அப்படிங்கறத இன்னைக்கு காவல்துறை எடுத்து அவங்களுக்கு கொலை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க செய்யற கடமைகளை செய்யறாங்க. ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை, நம் காவல்துறை இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பதுதான் தேமுதிகவின் கோரிக்கை. மதுபான கடைகளா? மதுபான கடைகள் இல்லைங்க. டாஸ்மாக் என்பது இன்னைக்கு நேத்து இல்லைங்க,
எவ்வளவு ஆண்டு காலமா அது வந்துட்டு தான் இருக்கு. இது தடுக்கப்படணும். முற்றிலும் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடை, போதை கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் தான் எல்லாரும் சொல்றோம், பேசுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துகிட்டு தான் போதே ஒழிய அதற்கு தீர்வே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் இருக்கு, கஞ்சா போதை ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாமே நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ஆனா பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க அடுத்த தேர்தல் முடிச்சு வரும்போது நிச்சயம் நம்மளுடைய திருநெல்வேலி மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த பணிகளை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கு, தடுக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகள் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க. இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம பேர் பெற்றிருக்கோம். இது தவறு. அதே மாதிரி மதுரையில ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டுறதுனால பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்காங்க. இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த அம்மாவை எரித்தவராக இருப்ப அவருக்கும் சரி, ஒரு பீகார் குடும்பத்தை அழித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அதே மாதிரி நேற்று பார்த்தா ஒரு உணவகத்துல வேலை பார்க்கிற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. திருநெல்வேலியில பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க ஒருத்தர் கத்தியில எடுத்து வெட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மாக், கஞ்சா போதை விற்பனை, சட்டம் ஒழுங்குதான். இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாகுது. இதெல்லாம் தடுக்கப்படணும். போகும்போது எல்லாம் என்ன கொண்டு போறோம்? கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒண்ணும் கொண்டு போறது இல்ல. அருணா கொடியை கூட எடுத்துட்டு தான் புதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒரு தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இல்லாம அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்ன்றதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம், கோரிக்கை. எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்டுக்கிறேன். இதுக்கு நான் பதில் நிறைய தடவை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பேசுறது பழகிறது அது வேற. ஆனா அரசியல் என்று வரும்போது, கூட்டணி என்று வரும்போது அது வேற. எங்களுக்குரிய அந்த மரியாதை, எங்களுக்குரிய அந்த நியாயம் எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்க மாவட்ட செயலாளர் விரும்புகின்ற இடத்தில் நிச்சயம் கூட்டணி அமைப்போம். உங்க அவசரத்துக்கு நான் உடனே அறிவிக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மாநாடுல சொல்றேன், நீங்க அப்புறம் சொல்றீங்க. நீங்களா சொல்லாதீங்க. இது எங்க கட்சி எப்ப டிசிஷன் எடுக்கணும் சொல்லணும் நான் சொல்றேன். உதாரணம் சொன்னீங்களே, அவங்க சரியான உதாரணமா வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக ஒண்ணுதான் சார் நியாயத்துக்கு, தர்மத்துக்கு, ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்கின்ற உண்மையான கட்சி. அதனாலதான் நான் சொல்றேன், எங்களுக்குரிய மரியாதை, அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம். நிச்சயம் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அன்றைக்கு இந்த மக்கள் பிரச்சனை அத்தனையும் அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்காக சட்டசபையில் நாங்கள் நிச்சயம் வாதாடுவோம், போராடுவோம். ஒரு நல்ல தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் அப்படி வந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன். இப்ப சொன்னேன், ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று என் கருத்தை ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன்.